வணக்கம். கடந்த மாதம் 20ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் மாணவர்களுடைய போராட்டம். அவர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிடச் சென்றபோது மோடி அமித்ஷாவினுடைய காவல்துறையினர் எந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதலை அவர்கள் மீது நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து உலகம் முழுவதுமே இது ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக மாறியது. குறிப்பாக மாணவர்களின் மீது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது என்பது ஒரு கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது. அன்றிலிருந்து இன்று வரையிலும் மோடியும் அமித்ஷாவும் பதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் இன்னமும் பல அதிரடி ஆதாரங்கள் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சாகேத் கோகலே இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில் 4 மருத்துவமனைகள், ஒன்று லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி, மற்றொன்று சப்தர்ஜங், டில்லி எய்ம்ஸ், ராம் மனோகர் லோகியா ஆகிய 4 மருத்துவமனைகளில் ஜூலை 20ஆம் தேதி தில்லி பாராளுமன்ற கட்டிடத்திற்கு அருகே மோடி அமித்ஷா RSSனுடைய மோசமான கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக மிக அறவழியில் அமைதி வழியில் போராடிய மாணவர்களின் மீது கொடூரமான வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த மருத்துவமனைகளில் தான் இளைஞர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதுதான் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக கேட்ட கேள்வி. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 5 பேர் தாங்க, அதுக்கு மேலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எதையுமே பண்ணலைன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் என்ன, அமித்ஷா தரப்பிலிருந்து சொன்னது இது யார் பண்ணான்னே தெரில. ஆமாம், இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்தியாவுடைய பிரதமர் மோடி, இவங்களை 2 பேருக்கு தெரியாமல் யார் ஆகாயத்திலிருந்து வந்து இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு தெரில. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பாவிகள், 2 பாவம் அப்பாவிகள். இப்போ இந்த நேரத்தில் தான் இது கூடுதலான எண்ணிக்கையில் நடந்திருக்கிறது, திட்டமிட்டே நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் தேவைன்னு தான் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் RDI கிட்ட போயிருக்கிறார். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். என்ன அறிக்கைனா, 9 பெல்லட் துப்பாக்கி காயங்களுக்கு உட்பட்டு சில பேர் இந்த மருத்துவமனையில் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற காயங்களோடு ஒரு 81 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 35 பேர் காவல்துறையினர், 46 பேர் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சப்தர்ஜங் மருத்துவமனையில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் பெல்லட் குண்டு பாய்ந்திருக்கிறது. அவர் தான் ஒருத்தர் தான் காயங்களோட சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்ட ஒரு 35 பேர் இங்கே சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்கிறாங்க. இதில் 2 மிக முக்கியமான மருத்துவமனைகள், ஒன்று எய்ம்ஸ், மற்றொன்று ராம் மனோகர் லோகியா. இந்த 2 மருத்துவமனைகளும் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் 5 அல்ல, ஏற்கனவே 10 பேருங்கிறது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. அப்போ கூடுதலான இளைஞர்களின் மீது திட்டமிட்டே பெல்லட் குண்டுகளின் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது உறுதியாகி இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, ஏன்னா அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் மோடியே பிரதமர் பொறுப்பில் தொடருவாரா அப்படின்னு தெரியல. அந்த அளவிற்கு பாஜகவிற்குள்ள ஒரு மிகப்பெரிய சலசலப்பு வந்திருக்கிறது. RSSக்கு மிகப்பெரிய அளவில் பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஜார்க்கண்ட் ராஞ்சியில் மாணவர்களுடைய போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக. இங்கே RSSகாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாதம் மூட்டை கட்டி அங்கே போராடக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோடி RSSனுடைய கொள்கை தான் நீட் அப்படிங்கிறது. இதில் நடந்த மோசடிகள், குளறுபடிகள், இதற்கு எதிராகத்தான் ஜந்தர் மந்தரில் வரலாறு காணாத ஒரு மாபெரும் இளைஞர்கள் போராட்டம் நடந்தது. அதை பற்றி RSSனுடைய கேரவன் என்ன எழுதினது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போராட்டம் வீரியமடைந்து மாபெரும் வெற்றி பெற்றதற்கு பிறகு மோகன் பாகவத் வாங்கப்பா வாங்க அவங்க எல்லாம் தேச துரோகிகள் இல்லை, அவங்க எல்லாம் இந்தியாவுடைய இளைஞர்கள், அவர்களை நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச, கேரவன் அவர்களை தேச துரோகிகளாக சித்தரித்ததெல்லாம் தெரியும். ஜந்தர் மந்தரில் போகாத இதே RSSகாரனுங்க சோத்து மூட்டையோட பொட்டலத்தோட எங்கே போயிருக்கானுங்க அப்படின்னா, ராஞ்சிக்கு போயிருக்கானுங்க. அங்கே என்னென்னா, உங்களுக்கு தெரியும், முக்தி மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. அங்கே RSSகாரன் போகிறான்.
அப்போ என்னன்னு தெரியல, மக்கள் வந்து இதை கேள்வியாக கேட்கிறார்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய ஒவ்வொரு நாடகங்களும் இன்றைக்கு அவருடைய முகத்திரை கிழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மனதில் வியாபிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சமூக ஊடகம். சமூக ஊடகங்கள் இந்த செய்தியை எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்தியா முழுவதுமே, அதாவது நீங்கள் ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் போராடலாம் கூட இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் அங்காங்கே உட்கார்ந்து மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பீகாரெல்லாம் மாபெரும் போராட்டம் நடந்தது. அங்கேயும் கடுமையான அளவில் வந்து பாஜகவினுடைய காவல்துறை ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மெட்டாவை இன்றைக்கு மன்னிப்பு கேட்க வைத்திருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்குது. அப்போ மோடியும் அமித்ஷாவும் பாருங்கள், இவர்களுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் அதை வந்து எப்படியாவது எந்த தடையும் இல்லாமல் அழிப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் கடந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இப்போ பிபிசி கொண்டு வந்த குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, இது தொடர்பான அந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு எவ்வளோ பெரிய தடைகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு திரைப்படங்களை இவர்கள் திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணது, சமூக ஊடகங்களில் வெறுப்பரசியலை விதைப்பது, இதுக்கெல்லாம் எந்த விதமான இல்லை. ஆனால் இப்போ இவர்களையெல்லாம் மீறி இளைஞர்கள் அதை விரும்பாமல் இவர்களுக்கு எதிராக களத்தில் வரும்போது இந்த சமூக ஊடகங்களுக்கு வேறு வழி இல்லை, அவர்களை ஆதரித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அவங்க பொழப்பு இளைஞர்களை நம்பித்தான். இளைஞர்கள் இல்லைன்னா இப்போ மெட்டாவே மிரட்டுகிறார்கள், நீ அதெல்லாம் பண்ணாத, ஜந்தர் மந்தரில் நீ என்ன பண்ண, அந்த இளைஞர்களுக்காக என்ன சப்போர்ட் பண்ண, நான் கஷ்டப்பட்டு ராத்திரி 12 மணிக்கு முழிச்சிருந்து ரீல்ஸ் போடுறேன், அதை 5 மணி நேரம் காணோம், என்ன நடக்குது, மன்னிப்பு கேளு, இல்லாமல் இருந்தால் உனக்கு இங்கே செயல்பட முடியாது அப்படின்னு கடுமையான மிரட்டல்கள் மறுபக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவினுடைய ஆரம்பம், வளர்ச்சி, வீழ்ச்சி இப்படின்னு ஒரு வரலாறு யாராவது படிப்பதாக இருந்தால், அல்லது ஃப்யூச்சரில் ஒரு டாக்டரேட் பண்ணுறதுக்கு ஒரு தீசிஸ் பண்ணுறதுக்கான இது இருந்தால், பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வீழ்ச்சி அது ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் தான் அதற்கு துவக்கமாக இருந்தது அப்படின்னு நிச்சயமாக வரும் தலைமுறையினர் படிக்கப் போகிறார்கள். ஏன்னா பல்வேறு திட்டங்களோடு அந்த கட்சியினுடைய அமைப்பினர் வந்து பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நிரந்தரமாக பாராளுமன்றத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் வராமல் இருப்பதற்கான காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வந்தால் அம்பலப்பட்டு போவார்கள். செய்த தவறுகளை எதிர்க்கட்சி எம்பிக்கள் தோலுரித்து காட்டுவார்கள். ஏற்கனவே முகத்திரை கிழிந்திருக்கிறது, இன்னுமா? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.